இது அப்பாவித்தனம், சட்டம் தெரியல அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப தெரிஞ்சவன் விஜய், நாம வச்சுங்க. உண்மையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதை பற்றி கவலைப்படுவதில்லை. இவர்கள் எல்லாத்துக்குமே பெங்களூர்ல பிசினஸ் இருக்கு, கர்நாடகத்துக்காரோட அரசியல் உறவு இருக்கிறது. அதனுடைய உச்சபட்ச துரோகியாகத்தான் திமுகவின் கருணாநிதி ஒவ்வொரு கடத்திலும் நடந்து கொண்டார். இந்த திருட்டுத்தனத்தை நம்முடைய தோழர்களாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டமன்றத்தில் விவாதத்தின் ஊடாக இவர்களுடைய அரசியல் போட்டியிலே இவர்கள் மறைத்த உண்மையை தன்னை அறியாமல் வெளிப்படுத்தி விட்டார். எடப்பாடி அமைச்சரவையில் வந்து நின்றுட்டு என்ன பேசுறாரு? ஒற்றை தீர்ப்பாயம் சொல்லி ஒட்டுமொத்த காவிரி தீர்ப்பையே க்ளோஸ் பண்ண போறோம், உட்கார்ந்து போராடிட்டு இருக்கிறோம். 4/3/2026 அன்று ஒரு கோரிக்கை மனுவை அன்றைக்கு இருந்த மு.க. ஸ்டாலின் அரசு கொடுத்திருக்கிறது. அது என்ன கோரிக்கை மனு? மேகதாட்டு அணை கட்டிக் கொள்ளலாமா கூடாதா என்பதை முடிவு செய்வதற்கு தீர்ப்பாயம் அமைப்பதற்கு இந்திய அரசு அனுமதிக்க வேண்டும், அந்த தீர்ப்பாயத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். இதை உதயநிதி சொல்லுகிற வரையில் நமக்கே தெரியாது. அதற்கு பதிலளித்த விஜய் என்ன சொல்லுகிறார்? நித்தி ஆயோக் கூட்டத்திற்காக போன போது பிரதமர் மோடியை சந்தித்து மனு அளித்ததில் இதுவும் கொடுத்திருக்கிறேன், மேகதாட்டுவில் அணை கட்டுவதை பற்றி முடிவு செய்வதற்கு தீர்ப்பாயம் அமைத்துக் கொடுங்கள் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த ரெண்டு திருடர்களும் எப்போது சொல்கிறார்கள்? இவன் யோக்கியமாக இருந்தால் விஜய் பதவிக்கு வந்து 10 நாட்களிலேயே இவர் இப்படி ஒரு கோரிக்கை கொடுக்கிறார் சொன்னால் தெரியாமல் செய்கிறானா? நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு கர்நாடகத்துக்கு செய்தி போடு. இந்த ஒற்றுமை எதற்கு? பலி கொடுப்பதற்கு ஒற்றுமையா? மீட்பதற்கு ஒற்றுமையா? நீ பலி கொடுப்பதற்கு எல்லாம் சேர்ந்து என் தலையை கொடுக்கிறதுக்கு போய் நான் ஏன் சொல்லணும்? அதுல மூளை உள்ளவன், உரிமை உணர்ச்சி உள்ளவன் உன்னோட நிக்க மாட்டான், மானம் உள்ளவன் உன்னோட நிக்க மாட்டான், நாங்கள் நிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு கட்சிகள் உணர்வற்று இருக்கிறார்கள் என்று குறைவாக நான் சொல்லவில்லை. உண்மையில் அவர்கள் துரோகம் செய்வதை அதுதான் ஒரு தேசிய கடமை என்பது போல செய்து கொண்டிருக்கிறார். கர்நாடகத்திலே நீங்கள் சாதாரண மக்களை கேட்டாலும் சரி, உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிற கட்சி தலைவர்களை கேட்டாலும் ஒரே வரியிலே சொல்லுவான், காவிரி எங்களுக்கு உள்ளது, அதுல எங்களுக்கு மிஞ்சி ஏதாவது கிடைச்சுன்னா உங்களுக்கு அனுப்புவோம், எங்களுக்கே தண்ணி பத்தல, இப்படிதான் பேசுவான். அவனுக்கு என்ன மனதிலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது? காவிரி எனக்கு மட்டுமே உரியது, நான் பார்த்து எனக்கு போக மீதி இருந்தால் அடுத்தவனுக்கு கொடுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன இருக்கிறது? அங்கேயும் அதே கட்சி நடத்துறான், அங்கேயும் ஊழல் செய்யாத உத்தமர்கள் தான் கட்சி நடத்தல, இங்க இருக்கிறது மாதிரி தான் அங்கேயும் இருக்கிறான். ஆனால் காவிரி பிரச்சனை என்று வருகிற போது கட்சி வேறுபாடு இல்லாமல் ஒரே குரலில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். காவிரி ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்திற்கு சொந்தம் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் அனைவருமே அடாவடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தான் ஒரு 24 பக்க ஒப்பந்தம் தான் 1924 ஒப்பந்தம். பெரிய வால்யூமினஸ் டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, புரியாத ஆங்கிலத்தில் அது கிடையாது. ஒரு சாதாரணமா ஒரு 8ஆம் கிளாஸ் படித்திருக்கிற ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும். இதுவரையிலும் தமிழ்நாட்டிலே இந்த காவிரி வழக்கிலே நான் தொடர்ந்து கவனித்தால் தமிழ்நாட்டு மந்திரி எவனும் அதை படிக்கிறதே கிடையாது, அதை பத்தி அக்கறையே செலுத்துவது கிடையாது. என்ன ஒரே வரியில சொல்லுவான், 1974 ஒப்பந்தம் முடிந்து விட்டது, முடிந்ததற்கு பிறகு புதுப்பிப்பதற்காக நாம் போனோம். இதுக்கு வரல கிட்டத்தட்ட பல பேர் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் முடிவது என்ற விஷயமே அதுல கிடையாது. 1974 என்ன முடிகிறது? அந்த பகிர்வு பற்றிய கணக்கீடு முடிகிறது, அவ்வளவுதான். அதுல என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்? இந்த 50 ஆண்டுகளில் 1924 தொடங்கி 1974 ஆண்டு வரை இந்த 50 ஆண்டுகளில் கூடுதலாக தண்ணீர், உபரி தண்ணீர் வந்தால் ஏற்கனவே இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணீரை விட கூடுதலாக வருமையானால் அந்த கூடுதல் தண்ணீரை எப்படி பிரித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி 1974 ரெவ்யூ பண்ணணும், மறுசீராய்வு பண்ணணும் தான் சொல்லியிருக்கிறான். ஒப்பந்தமே முடிஞ்சு போச்சுன்னா அது சொல்லவே கிடையாது. ஆனா எம்ஜிஆர் ஆட்சியில் முகமது யூசுப்னு ஒரு ஆள் இருந்தார், பாசனத்துறை அமைச்சர். காவிரி வழக்கு உச்சநீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, 74 ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுங்க, இனிமே அவனோட பேசிதான் முடிச்சாதான். இந்த லட்சத்தில் தான் தமிழ்நாடு இருக்கு. உண்மையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதை பற்றி கவலைப்படுவதில்லை. இவர்கள் எல்லாத்துக்குமே பெங்களூர்ல பிசினஸ் இருக்கு, கர்நாடகத்துக்காரோட அரசியல் உறவு இருக்கிறது. அதனுடைய உச்சபட்ச துரோகியாகத்தான் திமுகவின் கருணாநிதி ஒவ்வொரு கடத்திலும் நடந்து கொண்டார். காவிரியினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை, அதனுடைய தீர்ப்பினுடைய முதல் வால்யூம்ல ஒரு 10 பக்கத்தை படிச்சு பாருங்க. அதை படித்தாலே போதும் கருணாநிதி எந்த அளவுக்கு காவிரிக்கு, தமிழர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டினுடைய புதுச்சேரியினுடைய கருத்தை கேட்காமலேயே ஏறங்கி ஏமாவதியில கட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலில் கொடுத்த கோரிக்கை என்ன? இது சட்டவிரோத அணைகள், இந்த அணைகளை டீகமிஷன் பண்ணணும். டீகமிஷன் பண்ணணும் என்ன அர்த்தம்னா, அணையை இடிக்கிறது இல்லை, அணையை செயல்பட விடாமல் நிறுத்துவது, அந்த அணைக்கு தண்ணியே வராமல் நிறுத்துவது, டீகமிஷன் பண்றதுன்னு பேரு. இதுதான் முதலிலே கோரிக்கையாக இருந்தது. ஆனால் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதிலே கோரிக்கையை மாற்றுகிறார். இந்த அணை சட்டவிரோதமாக கட்டியிருப்பதனாலே அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ், கர்நாடக அரசனுடைய நிர்வாக செயல்பாடு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பாசன உரிமையை, குடிநீர் உரிமையை பாதித்திருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாற்றி முதலிலே அறிக்கை கொடுத்தவர் கருணாநிதி தான்.
அதன் பிறகு என்ன ஆயிற்று? பேச்சுவார்த்தை என்று சொன்னார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அவன் அணை கட்டினான். கடைசியாக இதுவும் இந்த காவிரி உரிமை மீட்புக்கான தொடக்க புள்ளியாக இருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கம் தான் முதலில் இந்த காவிரி பிரச்சனையில் பேச்சுவார்த்தையை நிறுத்து, தீர்ப்பாயத்தை கொண்டு வா, ட்ரிபியூனல் என்ற பிரச்சனையை தமிழ்நாட்டிலே முதலாக எழுப்பியது அன்றைக்கு MCPI என்ற பெயரில் இருந்து தமிழ் தேசிய பேரியக்கம் தான். அதற்காக அதை ஒரு கூட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஐயா நெடுமாறன் அவர்களையும், அன்றைக்கு நாராயணசாமி நாயுடு உயிரோடு இல்லை, அதற்கு பிறகு டாக்டர் சிவசாமி அவர்கள் அந்த உழவர் அமைப்புக்கு தலைவராக இருந்தார், அவரையும் திராவிட கழகத்தினுடைய வீரமணியையும் அழைத்து முதலாக தஞ்சாவூரிலே இதற்கான தீர்ப்பாயம் வேண்டும், 6 மாதத்திற்குள்ளாக தீர்ப்பளிக்கும் வகையில் தீர்ப்பாயம் வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிவதற்காக அனைத்து உழவர்கள், அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய கூட்டத்தை அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய பேரியக்கம் தான் நடத்தியது. அப்படி முன்முயற்சி எடுத்து ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தான், தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் கர்நாடகத்தினுடைய அத்தனை நயவஞ்சகத்திற்கும் இந்திய அரசனுடைய துரோகத்திற்கும் துணை போகிற நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றொன்றையும் அப்பப்போ தலையிட்டு தடுத்து நிறுத்தி கொண்டு அவர்களை திருப்ப வேண்டிய கடமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பும் வந்துவிட்டது 2007. அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து எல்லா ஆற்று நீர் பிரச்சனைகளையும், இந்தியாவுடைய எல்லா ஆற்று நீர் பிரச்சனைகளையும் மீண்டும் ஆய்வு செய்வதற்காக ஒற்றை தீர்ப்பாயம் என்பதை அன்றைக்கு இருந்த மோடி அரசு, அன்றைக்கு உமா பாரதி இந்திய அரசுடைய பாசனத்துறை அமைச்சராக இருந்தார், அவர் முன்மொழிந்து நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்திற்கு வந்துவிட்டது. ஒற்றை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருந்தால் இந்த தீர்ப்பு எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போட்டுட்டு மீண்டும் விசாரிக்க ஆரம்பிப்பான். அன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னால் காத்திருப்பு போராட்டத்தை காவிரி உரிமை மீட்பு குழு தலைவர் மணியரசன் அவர்கள் தலைமையில் எடுத்தோம். 19 நாட்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அதில் எல்லா கட்சி தலைவர்களும் வந்து அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு பேசினார்கள். அன்றைக்கு நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது அன்றைக்கு மாநிலங்களவையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய TK ரங்கராஜன் அவர் அதில் பேசுவதாக இருந்தது. அவர் சொன்னார், அவருக்கு நம்முடைய கருத்து கேட்டார், அதில் சொன்னோம். சொன்னதற்கு பிறகு அவர்களும் பேசினார்கள். கடைசி நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நிரலிலிருந்து, அன்றைக்கு விவாதத்திற்கு முன்மொழியப்பட்ட நிகழ்ச்சி நிரலிருந்த அஜெண்டாவிலிருந்து உமா பாரதி அவர்கள் அந்த ஒற்றை தீர்ப்பாயம் என்பதை திரும்ப பெற்றார். அதை நிகழ்த்தியது காவிரி உரிமை மீட்புக் குழுவுடைய காத்திருப்பு போராட்டம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. அன்றைக்கு ஒரு மந்திரின்னு ஒரு ஆள் இருந்தார், பாவம் அவர் இறந்துட்டார், அவருடைய பேரை சொல்ல வேண்டாம். எடப்பாடி அமைச்சரவையில் வந்து நின்றுட்டு என்ன பேசுறாரு, ஒற்றை தீர்ப்பாயம் சொல்லி ஒட்டுமொத்த காவிரி தீர்ப்பையே க்ளோஸ் பண்ண போறான், உட்காந்து போராடிட்டு இருக்கிறான். எடப்பாடி அரசு உங்களுக்கெல்லாம் பூச்சி மருந்து இலவசமாக கொடுக்கிறது, இந்த தெளிப்பான்களுக்கு மானியம் கொடுக்கிறது என்று பேசிட்டு போறாரு. இதுதான் நம்மளுடைய மந்திரிகளோட லட்சணம், அவ்வளவுதான். ஆனால் கடைசியாக அது பின்வாங்கப்பட்டது. அதே போல்தான் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த மேகதாட்டுக்கான தீர்ப்பாயம் கோருகிற தீர்மானம் இருக்கிறது. இந்த திருட்டுத்தனத்தை நம்முடைய தோழர்களாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்பாவித்தனம், சட்டம் தெரியல அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப தெரிஞ்சவன் விஜய், ஞாபகம் வச்சுங்க. இந்த சட்டமன்றத்தில் விவாதத்தின் ஊடாக இவர்களுடைய அரசியல் போட்டியிலே இவர்கள் மறைத்த உண்மையை தன்னை அறியாமல் வெளிப்படுத்தி விட்டார். விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தில் மேகதாட்டு அணையை திட்டத்தை கைவிட வேண்டும், இந்திய அரசு அதற்கு துணை போகக்கூடாது, அதற்கான விவரங்களை எல்லாம் சொல்லி தான் அந்த தீர்மானம் முன்வைக்கிறது. அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த தீர்மானத்தினுடைய அந்த சட்டமன்ற மரபுப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பேசிய பிறகு முதன்மை எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பேசுகிற போதுதான் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். கடந்த 4/3/2026 அன்று சட்டமன்ற தேர்தல் என்பது அறிவிக்கப்படுகிற சூழலில், எல்லோரும் நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் தான் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். டெல்லிக்கு சென்றிருந்த போது இந்திய அரசிடம் 4/3/2026 அன்று ஒரு கோரிக்கை மனுவை அன்றைக்கு இருந்த MK ஸ்டாலின் அரசு கொடுத்திருக்கிறது. அது என்ன கோரிக்கை மனு? மேகதாட்டு அணை கட்டிக்கொள்ளலாமா கூடாதா என்பதை முடிவு செய்வதற்கு தீர்ப்பாயம் அமைப்பதற்கு இந்திய அரசு அனுமதிக்க வேண்டும், அந்த தீர்ப்பாயத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி MK ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். இதை உதயநிதி சொல்லுகிற வரையில் நமக்கே தெரியாது. அதற்கு பதிலளித்த விஜய் என்ன சொல்லுகிறார்? நான் கடந்த 26ஆம் தேதி 5வது மாதம் மே மாதம் 26ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்திற்காக போன போது பிரதமர் மோடியை சந்தித்து மனு அளித்ததில் இதுவும் கொடுத்திருக்கிறேன். மேகதாட்டுவில் அணை கட்டுவதை பற்றி முடிவு செய்வதற்கு தீர்ப்பாயம் அமைத்துக் கொடுங்கள் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த 2 திருடர்களும் எப்போது சொல்கிறார்கள், இவன் யோக்கியமாக இருந்தால் உண்மையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுதான்
நல்ல வழி, தமிழ்நாட்டிற்கு உரிமையை பெற்றுத்தரக்கூடிய வழி என்று உண்மையிலேயே நம்பியிருப்பார்களானால், நம்பிக்கொண்டுதான் அந்த தீர்மானம் அந்த கோரிக்கை மனுவை பிரதமரிடத்தில் கொடுத்திருப்பார்களானால் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருப்பார்கள்? இயல்பாக அந்த தேர்தல் பரப்புரையிலே திமுக டாம் அடிச்சிருக்குமா இல்லையா? அன்னைக்கு திமுகவினுடைய பரப்புரையில் இப்படி நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம், உழவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய காவிரி உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு நல்ல வழிமுறையை செய்திருக்கிறோம் என்று பேசியிருப்பானா இல்லையா? இவன் செய்வது திருட்டுத்தனம் என்பதை தெரிந்தே செய்வதனாலே அவன் தேர்தல் பரப்புரையின் போது எதையும் சொல்லவில்லை. விஜய் பதவிக்கு வந்து 10 நாட்களிலேயே இவர் இப்படி ஒரு கோரிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னால் தெரியாமல் செய்கிறானா? தெரியாமல் செய்கிறாரா விஜய் முதலமைச்சர் என்ற முறையில்? தெரிந்தே செய்கிறார். இதற்கான ஏற்பாடு யார்? மோடியினுடைய ஏற்பாட்டில் இவர்கள் மனு கொடுக்கிறார்கள். கடந்த மே மாதம் 26ஆம் தேதி இவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் யோக்கியனாக இருந்தால் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்திலேயே, சட்டமன்றத்திலே முன்மொழிந்த தீர்மானத்திலேயே நான் மே மாதத்திலே மனு கொடுத்திருக்கிறேன், அதை இந்த சட்டமன்றம் ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்றல்லவா கோரி இருக்க வேண்டும். அதை மறைத்துவிட்டு ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறீர்கள். உங்களுடைய அரசியல் போட்டியிலே உதயநிதி சொன்னதற்கு பிறகு, அவர் நான் மார்ச் மாதம் கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு நானும் தான் வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லி அந்த பேராவை சேர்க்கிறீர்கள். 2 பேருமே ஏற்கனவே நீங்க செயல்பட்டு விட்டீர்கள். அதுல ரகசியமாக உண்மையில் இது மக்களுக்கு பயன்படக்கூடியது, தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடியது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செய்திருந்தால் அது உங்களுடைய சாதனை பட்டியலெல்லாம் சொல்லியிருப்பீர்கள். நான் உரிமைக்காக உறுதியாக நிற்கிறேன் என்பதற்காகவே ஒரு சான்றாக சொல்லி இருப்பீர்கள். நீங்கள் செய்வது திருட்டுத்தனம் என்பதை தெரிந்தே செய்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் போட்டியின் காரணமாக, பதவி போட்டியின் காரணமாக அவர் உதயநிதி சொன்னதுக்கு பிறகு தானும் செய்ததை சொல்ல வேண்டிய அவசியத்தில் அவர் இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த தீர்மானத்தினுடைய அந்த வாசகத்தை, திருத்தத்தை உதயநிதி பேசுகிற போது எல்லா கட்சிகளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த பேராவிலே அந்த திருத்தத்தை சேர்த்துக் கொள்வதற்கு அவைத்தலைவர் அனுமதிக்க வேண்டும் என்று விஜய் நிறைவுரை ஆற்றுகிற போது எல்லோரும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார். காவிரி உரிமை மீட்பு குழு அன்றைக்கு மாலையிலேயே கிடைத்த செய்தியாளர்களை வைத்துக் கொண்டு உடனடியாக ஒரு அறிக்கை கொடுத்தார் மணியரசன். இந்த தீர்ப்பாயம் என்பது கொலை செய்கிற தீர்மானம் என்று சொன்னதற்கு பிறகு உடனடியாக நம்முடைய அடுத்த நாளே காவிரி உரிமை மீட்பு குழுவை கூட்டி எல்லாருடைய ஒப்புதலோடும் பிறகு செய்தியாளர் சந்தித்து இந்த தீர்மானம் தற்கொலை தீர்மானம், துரோக தீர்மானம் என்பதை சொன்னதற்கு பிறகுதான் உடனடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆமாம் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்கவில்லை, அது எங்களுக்கு தெரியாமல் கொண்டு வந்து விட்டார்கள், திருத்தத்தை எங்களை படிக்க கொடுக்கவில்லை என்பதாக ஒரு சால்ஜாப் சொல்லி பின்வாங்கினார். நல்லது. அதற்கு பிறகு சிபிஎம் உடைய சண்முகம் பேசினார் திருப்பத்தூரில். அன்புமணி ராமதாஸ் அதற்கான விவரங்களை எல்லாம் விரிவாக எடுத்து சொல்லி சௌமியா ஆதரித்ததற்கு பிறகுதான் இவரும் பேசுகிறார். இந்த தீர்மானத்தை நீங்கள் ஆதரித்து பேசுகிற போது அந்த தீர்மானத்தில் ஒன்றும் தவறில்லை. திருத்தம் என்பதை அவர் சொல்லி திருத்தத்தின் அடிப்படையில் தீர்மானத்தை ஓட்டுக்கு விடுகிற போது நீங்கள் கை தூக்கியிருக்கலாமா இல்லையா? ஆப்ஜெக்ஷன் சொல்லி கை தூக்கியிருக்கலாமா இல்லையா? சட்டமன்றத்தில் இருக்கிற வழி கிடையாதா? அதுக்கான சட்ட உரிமை கிடையாதா? நாங்கள் அதை ஏற்கவில்லை என்று சொல்லியிருக்க முடியாதா? காவிரி உரிமை மீட்பு குழு ஒரு எச்சரிக்கையாக இதை எடுத்து சொன்னதற்கு பிறகு அதற்கு பிறகாவது வந்தீர்களே எந்த ஆறுதல் அடைகிறோம், அவ்வளவுதான். இப்போது என்ன சட்டப்படி இருக்கிற தீர்மானம் அதுதான். அடுத்த நாள் அந்த விவாதத்தில் சொன்னதற்கு பிறகு கூட அந்த பேராவை, திருத்த பேராவை எடுக்கவில்லை. இது நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்பது போல வந்துடும் தங்கம் தென்னரசு பேசுற. நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு கர்நாடகத்துக்கு செய்தி போடு. இந்த ஒற்றுமை எதற்கு? பலி கொடுப்பதற்கு ஒற்றுமையா? மீட்பதற்கு ஒற்றுமையா? நீ பலி கொடுப்பதற்கு எல்லாம் சேர்ந்து என் தலையை கொடுக்கறதுக்கு போய் நான் ஏன் சொல்லணும்? அதுல மூளை உள்ளவன், உரிமை உணர்ச்சி உள்ளவன் உன்னோட நிக்க மாட்டான், மானம் உள்ளவன் உன்னோட நிக்க மாட்டான். நாங்கள் நிக்க மாட்டோம், இறுதி வரை போராடுவோம்.